நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். நாடா டுடேல இருந்து பாலமுருகன். நாடா டுடே சார்பா நெல்லை நாடார் சங்கத்தோட வரலாறை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வரோம். இன்றைக்கு நம்மளோட ஒரு சிறப்பு விருந்தினரை நம்ம சந்திக்க இருக்கிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை நாடார் சங்கத்தோட செயலாளர் திரு பிரபு அவர்கள் நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். பிரபு அவர்கள் வந்து இளைஞர், அதாவது அரசியல்லே இருக்கிறாங்க, சமுதாய பற்றுள்ளவர், நிறைய விஷயங்களை வந்து சமுதாய ரீதியாக செஞ்சுருக்கிறாங்க. வாங்க அவரோட சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்கண்ணே. இப்போ நெல்லை நாடார் சங்கம் பாரம்பரியமிக்க ஒரு சங்கத்தில் இளைஞராக இருக்கிற நீங்கள் செயலாளர் இருக்கீங்க. அதாவது இந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாம்பவான்கள் தான் இந்த பதவியிலலாம் இருந்திருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பல காலகட்டத்தில். அதாவது அந்த சங்கம் தொடங்கினதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு இளம் வயசு செயலாளர்னா உங்களை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதான் இன்றைக்கு அதாவது இந்த சங்கத்தில் இந்த சின்ன வயசுல செயலாளராகி செயலாளராக அந்த பதவிக்கு வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க வந்து எப்போ இந்த சங்கத்துல உறுப்பினரானீங்க? எந்த கால இதுக்கு முன்னாடி என்னென்ன பதவிகள்லாம் நீங்க வகிச்சிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர், எப்போ இங்க சென்னைக்கு வந்தீங்கலேருந்து அனைத்து தகவலையும் நம்ம மக்களுக்கு சொல்லுங்க. வணக்கம். என் பேர் வந்து பிரபு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருவள்ளூர் மாவட்டம் தான். ஏன்னா எங்கள் அப்பா திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட திசைமலை அருகில் உள்ள பூடியார் கிராமத்தை சேர்ந்தவங்க. அப்பா வந்து 18 வயசுக்கு சென்னையை தேடி வந்துட்டாங்க. அதாவது நம்ம நாடார் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு பொழப்புக்காக, ஒரு வியாபாரத்துக்காக சென்னையை தேடி வந்தவங்க தான். ஆனால் எங்கள் அப்பா வந்தது என்னென்னா விவசாயத்துக்காக வந்தாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல் வாழை விவசாயம் பண்ணது எங்கள் அப்பா தான். ஏன்னா வாழையை இங்கே இருக்க மாவட்டத்துக்கெல்லாம் பெருசாக விவசாயம் பண்ண மாட்டாங்க, நெல் இந்த மாதிரி தான் இருக்கும். முதல் முறையாக அந்த பகுதியில், அதாவது ஊத்துக்கோட்டை அருகில் ஆந்திரா பார்டர், அந்த இடத்துல ஒரு 22 ஏக்கரால் வாழை பயிர் செஞ்சுருந்தாங்க அப்பா. அப்போது அவங்க தம்பி ராஜகோபால் நாடார், அப்பா பேர் ராஜேந்திரன் நாடார், 2 பேரும் சேர்ந்து தான் இங்கே இருந்தாங்க. அதுக்கு கூட எங்கள் தாத்தா சமிக்கன் நாடார், எங்கள் ஆச்சி சக்திகனி அம்மாள், எல்லாமே கூட்டு குடும்பம் தான். அதாவது எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 4 பிள்ளைகள். மூத்தவர் வந்து சக்திவேல், இளையவர் அடுத்தவர் வந்து ராஜசேகர், அதுக்கு அடுத்தது நான் பிரபு. எங்கள் 3 பேருக்கும் மூத்தவங்க அக்கா கஜலட்சுமின்றவங்க. அதே மாதிரி எங்கள் சித்தப்பாவுக்கு 4 பெண் பிள்ளைகள், ராதிகா, ரேகா, கனகா, தேவிகா, 4 பேர் பிள்ளைகள். எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். நாங்கள் திருவள்ளூரில் இருந்து ஒரு 18-19 கிலோமீட்டர் பக்கத்தில் வெள்ளாத்துக்கோட்டை ஒரு கிராமத்தில் தான் ஒரு சின்ன மளிகை கடை ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. விவசாயத்தை தான் முதல் தொழிலாக பண்ணது, விவசாயம்தான். விவசாயத்தை பார்த்து வந்திருந்தோம். அதுக்கு காலகட்டத்தில் படிப்புக்காக 6ஆம் வகுப்பு படிக்க சொல்ல திருவள்ளூர் நகரத்துக்கு வந்துட்டோம். திருவள்ளூர் நகரத்தில் தான் சொந்த வீடு கட்டி வசித்து வந்திருந்தோம். இந்த காலகட்டத்தில் எங்கள் திருவள்ளூர் நாடார் சங்கம் இருந்தது. நாங்கள் உறுப்பினர், அப்பா உறுப்பினர், அவ்வளோதான். நாடார் சங்கத்தில் பெரிய ஈடுபாடெலாம் அப்போதைய நிலைமையில் கிடையாது. சங்கத்தில் நாங்கள் என்னைக்கு வரோம்னா, திருவள்ளூர் நாடார் சங்கத்தில் சில பிரச்சனைகள் உருவாகுது. எங்களுக்கு சொந்தமான ஒரு தாத்தா ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க அடிப்படை உறுப்பினர். அடிப்படை உறுப்பினர் எடுக்காதீங்க, கேள்வி கேட்டா அப்படின்ற ஒரு கோணத்தில் நாங்கள் திருவள்ளூர் நாடார் சங்கத்துக்குள்ளே உள்ளே போகிறோம். அப்போது என்னுடைய வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 22-23 வயசு தான். அந்த காலகட்டத்தில் சங்கத்தோட தொடர்புக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நான் கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்தே போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போது என்ன, சங்கங்கள் என்றாலே சில பிரச்சனைகளையும் இருக்கும், அதை சமாளித்து சங்கங்கள் மூலமாக நம்ம சமுதாய மக்களுக்கு என்ன நல்லதை பண்ண முடியும், சமுதாய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கிற இடமா தான் சங்கங்கள் திகழ்ந்தன. இந்த காலகட்டத்திலும் சரி, அந்த காலகட்டத்திலும் சரி, ஒரு நாடார் சமுதாயத்துக்கு இந்த நாடார் சங்கம் என்பது ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக தான் இருந்தது. நான் படித்தது வந்து BABL, அதாவது அட்வொகேட். என்னுடைய தொழில் வழக்கறிஞர் தொழில் தான். அதுக்கடுத்து நான் திருவள்ளூர் நகர்மன்றத்தில் 7வது வார்டில் சுயேட்சையாக நின்று நகர்மன்ற உறுப்பினராக இருக்கேன். அந்த பகுதியில் நம்ம தெரியும், அதாவது தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு ஆள், அதாவது திருநெல்வேலியை சேர்ந்த ஆள் ஒரு இந்த ஏரியாவில், இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஜெயிக்கணும்னா பெரிய விஷயங்கள். நான் சுயேட்சையாக தான் நின்னேன். ஆனால் என்னை எதிர்த்து நின்றவங்கள டெபாசிட் இழக்கிற அளவுக்கு தான் தோக்க வச்சு தான் ஜெயிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு செல்வாக்குன்னா நான் மரியாதை, அடுத்த மக்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறனோ அதே மரியாதை அவங்க திருப்பி எனக்கு கொடுக்குறாங்க.
அதுதான். இந்த நெல்லை நாடார் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உறுப்பினராக சேர்ந்தேன். அதுவும் என்னுடைய அக்காவோட கணவர் திரு ஆதிமூர்த்தி அவர்கள். இந்த காலகட்டத்தில் அவங்க இல்லாதது எங்களுக்கு பெரிய இழப்பு, அதாவது எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய இழப்பு. அவங்க மூலமாக தான் இந்த நெல்லை நாடார் சங்கத்தில் நான் உறுப்பினராக ஆகினேன். அவங்க முதல்ல 2 முறை எலெக்ஷன் நின்னாங்க, அவங்க தோல்வி அடைந்தாங்க. அந்த இடத்த அவங்களுக்காக நான் நின்று இந்த இடத்துல ஜெயிக்கணும், விட்டு கொடுத்த அதாவது விட்டு போன இடத்த நான் பிடிக்கணும், அதுக்காக இந்த நெல்லை நாடார் சங்கத்தில் தேர்தலில் 2019 ஜனவரியில் முதல்ல தேர்தல் சந்திக்கிறேன். முதல் தேர்தல்லையே நான் என்னை எடுத்து நின்றவரை விட கிட்டத்தட்ட 100 ஓட்டுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சு 2019 கமிட்டி உறுப்பினர் ஆகிறேன். 2019 கமிட்டி உறுப்பினர் ஆன உடனே துணைத் தலைவர் தேர்தல்லையும் நம்ம சந்திரசேகர் அணி, அதாவது பெரியசாமி அணிச்சோட மகன், அவங்க ஒரு அணியை நிர்ணயிக்கிறாங்க. அந்த அணியில் நான் சேர்றேன். அந்த அணி மூலமாக அதாவது 24 ஓட்டு வாங்கி துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லை நாடார் சங்கத்தில் என்ன யாருக்கும் தெரியாது, எனக்கு யாரையும் தெரியாது. ஆனால் அன்னைக்கு எனக்கு 24 வாக்குகள் அளித்து என்னை ஜெயிக்க வச்ச அனைவருக்கும் அந்த வேலையில் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அன்னைக்கு துணைத் தலைவராக இருந்தப்போ 4 ஆண்டுகள் ஒரு சிறப்பான பயணத்தை நெல்லை நாடார் சங்கத்துக்காக கொடுத்தோம். அதுக்கடுத்து 2023 தேர்தல். அதே தேர்தலில் திருவள்ளூர் தொகுதி 35வது தொகுதியில் நான் வெற்றி பெற்று இப்போதைக்கு நம்ம நெல்லை நாடார் சங்கத்தில் செயலாளராக வெற்றி பெற்று நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தாளாளராக இருக்கேன். இந்த வெற்றிக்கு எனக்கு வாக்களித்த அனைத்து நிர்வாக உறுப்பினருக்கும் இந்த வேலையில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நெல்லை நாடார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒரு பெரிய பள்ளியாக பேர் வாங்குற அளவுக்கு இருக்குது. இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 3272 மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிக்கிறாங்க. இந்த பகுதியில், அதாவது நம்ம கொட்டிவாக்கம், திருவான்மியூர், அடையார் இந்த ஏரியா பகுதியில் இருக்க நமது சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் எல்லாரையுமே இந்த பள்ளியை விரும்பி சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே படிக்கிறாங்க இந்த இடத்துல. என்ன காரணம்னா, எந்த நிலைமையில கொண்டு வந்து ஒரு பிள்ளையை நம்ம சேர்த்தாலும் அந்த பிள்ளையை இவங்க பாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. அந்த பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தை பயங்கர ஸ்ட்ரிக்டாக நாங்கள் கடைபிடிக்கிறோம். இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின், ட்ரெஸ் கோட் இப்படி தான் இருக்கணும், முடி ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்கணும், இந்த கண்டிஷனில் தான் வரணும். அப்படியே ஒரு சில பேரண்ட் எது ஆர்கியூ பண்ணால் இந்த கண்டிஷன் தாங்க எங்கள் ஸ்கூலில் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை தெளிவாக நடத்திட்டு போகிறோம். எங்கள் அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற தலைவர் போரூர் ஆனந்தராஜன் அவர்கள் சிறப்பாக வழி நடத்துகிறாங்க. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுமூகமாக பேசி ஒவ்வொருத்தர் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறாங்க. நிர்வாக செயலாளரை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தை சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல் பொருளாளர், அதாவது எங்கள் நெல்லை நாடார் சங்கத்துக்கு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பொருளாளர் ரவீந்திரன் ஆட்சி கிடைச்சது தான். அதாவது இந்த மாதிரி ஒரு பொருளாளர்லாம், அதாவது என்னால் கூட சில கணக்குகளை பார்க்கறதுக்கு சோம்பேறித்தனம் படுவேன். 4 பேஜ் 5 பேஜ் வந்ததுக்கப்புறம் இதை ஒவ்வொன்றும் பார்க்கணுமா யோசிப்பேன். ஆனால் பொருளாளர் நினச்சிருக்கிறப்போ ஒவ்வொரு பில்லையும் செக் பண்ணி அதில் என்ன வந்திருக்கு என்ன வரல அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ராமச்சந்திர பப்ளிக் ஸ்கூலாக இருக்கட்டும், நெல்லை நாடார் பள்ளியாக இருக்கட்டும், சங்கமாக இருக்கட்டும், எந்த பில்லுலையுமே செக் பண்ணாமல் கையெழுத்தே போட மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கு இப்போ எங்கள் சங்கத்தை நிர்வகிக்கிறதுக்கு பெரிய பலமே பொருளாளர் தான். ஏன்னா பெரிய விஷயங்கள் இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்கூலில் இவ்வளோ ஊழல் நடந்தது, இந்த சங்கத்தில் இவ்வளோ ஊழல் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது அது வாய்ப்போக்கில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வாய்ப்போக்கில் சொல்கிறத கூட இந்த நிர்வாகத்து மேலே சொல்லவே முடியாத காரணம் யாருன்னு பார்த்தா எங்கள் பொருளாளர் தான். ஏன்னா நானே சில பில்கள் எல்லாம் இதுக்கு முன் காலகட்டத்தில் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் சில தலைவர்கள் நாங்கள் செக்கில் எம்டியாக கையெழுத்து போட்டோம், மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா. அது மாதிரி வாய்ப்பே இங்கே கிடையாது. எல்லாமே எந்த பொருள் வந்திருக்கு, அதுக்கு பில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் கையெழுத்து போடுவாங்க. நானே நிறைய டைமில் வந்து அந்த கணக்கை பார்க்க சோம்பேறித்தனப்பட்டவங்களாம் கூட பொருளாதார அணைச்சி இந்த கொஞ்சம் பில் நிறைய இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணி கையெழுத்து போடுங்க, நான் அதுக்கு அடுத்து செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னுவேன். என்ன காரணம்னா அவங்க செக் பண்ணிட்டா ஓரளவுக்கு 100க்கு 200% கரெக்டாக இருக்குன்றது காரணத்துக்காக. இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ நிரந்த நிர்வாகம், நாங்கள் சிறந்த நிர்வாகத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணும், நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நிறைய தலைவர்கள் சங்கத்தை நிர்வகித்து வந்திருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தா எஸ்ஆர் அண்ணாச்சி, எஸ் ராமச்சந்திரன் நாடார், அவர் காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நேரடியாக அந்த களத்துக்கு சென்று அதில் என்ன பிரச்சனை, நம்ம சமுதாய மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை தீர்க்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம சங்கத்தில் இருந்தார். இதுக்கு முன்னாடி 5 தலைவர்கள் இருந்தாங்க. அதாவது நம்ம ராஜகோபால் நாடார் நாச்சி, அவங்க தங்கவேல் நாச்சி, நம்ம இப்போ துணைத் தலைவராக இருக்க ராஜாராமன் நாச்சியோட அப்பா,
ஆண்டியப்ப நாடார் அவர்கள், அதுக்கு அடுத்தது ஜானகிராம நாடார் அவர்கள், அதுக்கு அடுத்தது பரமசிவ நாடார் அவர்கள். இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் எஸ் ராமச்சந்திரன் நாடார் அவர்கள் தலைவராகிறாங்க. அவங்க தலைவராகிறப்ப தான் சில பிரச்சனைகள் நிறைய சமுதாயத்தில் ஏற்படுது. எல்லா பிரச்சனைக்கும் எங்கே இருந்தாலும் உடனடியாக தீர்வு காண்றதுக்கு நேரடியாக களத்துக்கு சென்றுவாங்க. போயிட்டு ஒரு பிரச்சனையாக அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு சென்று இது என்ன பிரச்சனை, இது கடைக்கார பிரச்சனை, தீர்த்து வைங்கன்னு அந்த இடத்த முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை உருவாப்பாங்க. அதே போல தோணியிலே தான் நம்ம பெரியசாமி அண்ணாச்சி எஸ்ஆர் அண்ணாச்சி காலத்துக்கு அடுத்தது பெரியசாமி அண்ணாச்சி காலத்துலேயும் பல பிரச்சனைகள் தீர்த்து சங்கத்தை சீராக வழிநடத்தி கொண்டு போனாங்க. நம்ம சங்கம் 1954 உருவாக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் உருவாக்குனப்பமே நம்ம ஜானகிராமானச்சி காலத்தில் அந்த இடத்துக்கு எக்மோரில் இடம் வாங்கிட்டாங்க. எதுக்காகனா நெல்லை தூத்துக்குடி நாடார்லேருந்து சென்னைக்கு வர்ற ஒரே இடம் எக்மோர் தான். அந்த எக்மோரில் இறங்குனாங்கன்னா நம்ம சமுதாய மக்களுக்கு அதாவது குளிக்கிறதுக்கு வசதிக்கு தங்குறதுக்கு இடம் வைப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்த எல்லா ரூமுமே வசதியான ரூம் தான். எல்லாமே பணம் கொடுத்து செலுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க. அதை குறைக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல ஒரு தங்கும் விடுதியை ஆரம்பித்தாங்க எக்மோரில். கிட்டத்தட்ட நம்ம மக்கள் எல்லாருமே அதை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா அன்னைக்கு காலையில் விடிய காலம் நைட்டு வருவாங்க, நைட்டு தங்கிட்டு அந்த ரூமில் ஒரு குளிச்சுட்டு ஒரு வேலையை தேடி ஒரு இன்டர்வியூக்கு போவாங்க, அந்த இடத்துல தங்கிடுவாங்க. ஒரு அன்னைக்கு காலகட்டத்தில் 15 ரூபா 20 ரூபா ரூமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. கடைசி இந்த மண்டபம் இடிக்கிற காலம் வரைக்கும் 200-300 ரூபா தான் இருந்தது. இன்னைக்கு 2000-3000 கொடுக்குற ரூம் காலத்துலேயும் நாங்கள் 200-300 ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க. வச்சு அந்த சங்கத்தை ஒரு சிறப்பான தங்கும் விடுதியாக கட்டியிருந்தாங்க. இப்போ நாங்கள் 2023 இந்த பதவியேற்றதுக்கு பிரகாரம் சங்கத்தில் கிட்டத்தட்ட சங்கத்தை ஒட்டி பக்கத்தில் ஒரு இடம் வாங்கியிருக்கோம். ஒரு 3.25 கோடிக்கு சம்பளத்தில் ஒரு இடம் வாங்கியிருக்கோம். அதாவது நம்ம தங்கும் விடுதி கட்டுறதுக்காக பழைய இந்த இடத்த இடித்து இன்றைய தேதியில் ஒரு 5 மாடி கட்டிடம் பெரிய அது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் 41 கமிட்டி உறுப்பினர்கள். ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு செயற்குழு கூட்டத்திலையும் அவங்களுக்கு உண்டான கருத்துக்களை தெரிவிப்பாங்க. நிறைய கருத்துக்கள், அதாவது சமுதாயத்துக்கு தேவையானது தான் சொல்லுவாங்க. நாங்கள் 2023 வந்த உடனே கல்வி உதவித்தொகை வேணும், இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் நம்ம ஸ்கூலில் படித்து அவங்களுக்கு பயன்பெறுறாங்க, மற்ற தொகுதியில் உள்ள மாணவர்களும் ஏதாவது உதவி பண்ணணுன்னாங்க. அப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் 6000 ரூபாய் கல்வி தொகையை நம்ம சங்கத்து சார்பாக கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1200 மாணவர்களுக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம். அதுவே ஒரு கணக்கு போட்டால் 70 லட்சம் ரூபா. அதாவது நாங்கள் என்ன பொறுத்த சொல்கிறோம்னா அது ஒரு மாணவருக்கு கொடுக்கல, அந்த ஒரு நாடார் சமுதாய குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த ஒரு 6000 ரூபா ஏதோ நமது சங்கத்து மூலமாக அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஏழை மாணவர்கள் கல்வி உதவித்தொகைன்றது இந்த ஆண்டும் அதே போல் கல்வி உதவித்தொகை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் செஞ்சுட்டு வரோம். எப்படி இந்த மாதத்துலேருந்து கொடுக்கறதுக்கு ஆயத்தம் பண்ணிடுவாங்க. எங்கள் நிர்வாக செயலாளரோட என்னைக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல, கொடுக்க வந்துடுவாங்க. அதே போல் நிலைநாடா மெட்ரிகுலேஷன் பள்ளி இந்த ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 230-240 ஸ்டாஃப் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒரு 40% வேறு ஸ்டாஃப் எல்லாமே நம்ம நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள தான் இருக்காங்க. என்ன காரணங்கள்னா நம்ம சங்கம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இருந்து அவங்க விரும்பி இந்த ஸ்கூலை விட்டு போகல. நிறைய கவர்மெண்ட்டில் வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்கு அவங்க போக விருப்பப்படலை. என்ன காரணம்னா இது நமது சமுதாய ஸ்கூல், இந்த ஸ்கூலில் நம்ம உழைக்கணும். இங்கெல்லாம் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, 35 வருஷம் 33 வருஷம் 37 வருஷம் தொடர்ந்து இந்த பள்ளியில் வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய பற்று என்னன்னா நமது சமுதாய ஸ்கூல் நம்ம இதில் பயன்படணும். கவர்மெண்ட் வேலை கழிச்சு கூட போகாமல் இருக்காங்க. இந்த டீச்சர் வேலை அவ்வளோ விருப்பமாக செய்கிறாங்க. நம்ம இந்த 2023 இந்த பள்ளியோட தாளாக பொறுப்பேற்றதுக்கப்புறம் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவர் நம்ம பள்ளியில் படிக்கிறாங்கன்னா அந்த மாணவருக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபா கல்வி உதவித்தொகையாக நம்ம இங்கே பள்ளியிலேருந்து அவங்களுக்கு கட்ட வேண்டிய பணத்தில் சலுகை கொடுக்குறோம். அதே நாடார் மெம்பர் நம்ம நெல்லை நாடார் சங்கத்தில் உறுப்பினராக இருந்து அவருடைய மாணவர், அதாவது அவருடைய மகள் நம்ம ஸ்கூலில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வியில் 50% சலுகை வழங்குகிறோம். இதெல்லாம் என்னென்னா நம்ம சமுதாயத்தை ஒரு படி முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை சங்கம் உருவாக்குது. நான் எனது பகுதியில் இப்போ கவுன்சிலராக இருக்கேன். அந்த இடத்துல திருவள்ளூர் நாடார் சங்கம் இருக்குது. திருவள்ளூர் நாடார் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் நான் ஒரு கமிட்டி உறுப்பினர் இப்போதைக்கு. அதே மாதிரி திருவள்ளூர் நாடார் சங்கத்தில் கௌரவ சட்ட ஆலோசகராக இருக்கேன். திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது நம்ம நாடார் சமுதாயத்துக்கு வந்தால் முன்னாடியே திருவள்ளூர் நாடார் சங்கத்துக்கு வரும். சங்கத்து மூலமாக நானும் போவேன். போய் தலைவர் அங்கே திருவடி நினைச்சிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு போயிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக போய் தீர்த்துட்டு வந்துடுவோம்.
இந்த மாதிரி சில சமுதாய பணிகளுக்காகவே சொல்லிடுவோம். ஆனால் இந்த சமுதாய பணிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது சமுதாய பணிகளுக்குன்னு போனால் சொந்த பணிகள் எல்லாமே பாதிப்படையும் எல்லாருக்கும். ஏன்னா நான் வழக்கறிஞராக இருக்கேன், டெய்லி கோர்ட்டுக்கு போகணும். கிட்டத்தட்ட இந்த 2 வருஷம் கோர்ட் ஒர்க்கை அப்படியே தள்ளி வச்ச மாதிரி இருக்கேன். மேக்ஸிமம் நானாக டேட் வாங்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி. ஆனால் இந்த சமுதாய பணி செய்ய சொல்ல ஒரு சந்தோஷம், நம்மளால ஒரு சமுதாயத்தில் ஏதோ ஒரு ஹெல்ப் நம்ம போய் நிற்கிறோம், அந்த இடத்துல அந்த பிரச்சனை தீருதோ தீராதோ 2வது பிரச்சனை. ஆனால் ஒரு சமுதாயம் நம்ம மக்கள் பாதிப்படைஞ்ச இடத்துல நாங்கள் இருக்கோம், சங்கம் உங்களுக்கு பின்னாடி நிற்குதுன்னு ஒரு இடத்துல போய் நிற்கணும்னா அந்த இடத்துல அவ்வளோ ஆறுதல் அவங்களுக்கு. நம்ம பின்னாடி நம்மளுடைய குறைகளை கேட்கறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக நம்ம சமுதாய சங்கம் பின்னாடி வந்து நிற்கிறாங்கன்றது அதுதான் பெரிய விஷயமா நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே போல் நல்ல நாடார் சங்கம் மென்மேலும் வளர, அதாவது என்னால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ, வேலைகள் செய்ய முடியுமோ அதை முயற்சி பண்ணி இந்த சங்கம் இன்னும் வளர, இன்னும் ஒரு இப்போதைக்கு நாங்கள் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம், மீண்டும் ஒரு கல்லூரி, மேலும் ஒரு பள்ளி, அந்த மாதிரி கொண்டு போகணுன்ற எண்ணத்தில் தான் இருக்கும். அதை கண்டிப்பாக அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து முயற்சியோட தலைவர்கள் செயலாளர்கள் சிறப்பாக செய்வோன்றதையும் நம்பிக்கை தெரிவிக்கிற இந்த நேரத்தில். அதே போல் ராமச்சந்திரா பள்ளி தாமஸ் நச்சின்றவங்க சிறப்பான, அதாவது தாளாளர் அவங்க பொருளாளராக இந்த காலகட்டத்தில் தான் இந்த பள்ளிக்குண்டான இடமே வாங்கப்பட்டது. அப்போ கிட்டத்தட்ட தாமஸ் அண்ணாச்சி இந்த சங்கத்துக்காகவே உழைச்சவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க காலகட்டத்தில் இந்த இடம் பதிவு செய்யப்பட்டது அவங்க பேரில் தான் பொருளாளர்ன்ற முறையில். இன்னைக்கு காலகட்டத்தில் அதே பள்ளியில் அவங்க தாளாளராக இருக்காங்க. அப்போ எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து இந்த சங்க பணியில் இருக்காங்க பாருங்க. அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டு சங்கத்துக்காக மக்களுக்காக பணி செய்கிறாங்க. இப்போ நம்ம மகாலிங்க அண்ணாச்சி செயலாளராக வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு 9 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சங்கத்தில் கமிட்டி உறுப்பினராக இருக்காங்க. இப்போ செயலாளராக இருக்காங்க. பில்டிங் கட்டுற வேலை, ஓப்பனிங் வேலையெல்லாம் கிட்ட சிறப்பாக டெய்லி காலையில் போய் நின்று பார்த்து அதை ஓப்பனிங் வேலையை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிகளும், அதாவது ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் அங்கே சீனிவாசன் சொல்லிட்டு நம்ம கமிட்டி மெம்பர் கோஆர்டினேட்டராக இருக்காங்க ராமச்சந்திரா பப்ளிக்கில், பள்ளியை டெய்லி பார்க்குறாங்க. சதானந்தம் அவங்க ஒரு ஜாயின்ட் டைரக்டர், சங்கரவேலனாச்சி அங்கே ஒரு ஜாயின்ட் டைரக்டர். நிலைநாடார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் சாந்தகுமாரனாச்சி, அருண் நாடார் அவர்கள். அதே போல் ஆனந்த் செல்வன் இறந்துட்டாங்க. அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு இழப்பு தான் 1ஆம் நம்பர் தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்டை சேர்த்தவங்க அவங்க தான், நிறைய ஸ்டாஃபை சேர்த்தவங்களும் அவங்க தான், ஆனந்த் செல்வன் தான். அது இழந்தது வந்து பெரிய வருத்தத்தக்கது, ஒரு பெரிய வருத்தம் தான் எங்களுக்கு. அதே போல் இங்கே செந்தில் அண்ணாச்சின்னு இருக்காங்க, அவங்க ஒரு கமிட்டி உறுப்பினர். அதாவது நான் வரணும் இல்லையோ காலையில் வந்தாங்கன்னா ஸ்கூலை ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு இதில் குறைகள் எதாவது இருந்தால் உடனே ஃபோன் பண்ணி பிரபு தம்பி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வேலை நடக்குது, இது கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கன்னுவாங்க. எனக்கு அது பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்க முடியலனாலும் ஒரு நிர்வாகி வந்து பார்த்து இந்த குறைகளை சொல்கிறப்போ அந்த குறைகளை எப்படி திருத்திக்கலாம், அதை மாற்ற முடியும், இந்த ஸ்கூலை மென்மேலும் படுத்த முடியுன்றதை உறுதுணையாக இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்கரன் இருக்காங்க. அவங்க ஸ்கூல் பஸ்ஸை நிர்வகிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து கேட்பேன் எந்த டவுட்டும். ஏன்னா பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. பாஸ்கரன் கேட்பேன் எந்த ஆலோசனையாக இருந்தாலும், ஆனால் இந்த பஸ்ஸை இப்போது சர்வீஸ் விடலாமா, இதை என்ன பண்ணலாம், இது டிங்கரிங் பண்ணணும், இது எஃப்சி பண்ணணும், அவங்களுடைய ஆலோசனைக்கு அதாவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் கேட்கலன்னு பரவாயில்ல, ஸ்கூலில் இன்சார்ஜ் இருக்க பஸ் டீம்காரங்களே கேட்பாங்க, டிரைவரை கேட்டுட்டு தெரிஞ்சிடுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். இதே போல் நம்ம சங்கம் மென்மேலும் வளர்கிறதுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன், மென்மேலும் வளரும்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். பிரபு அவர்கள் நிறைய விஷயங்களை, அதாவது அவங்க நிறைய விஷயம் செய்யணும், நிறைய விஷயங்களை அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது இளைஞராக இருக்கிறனால ஒரு ஃபயராக இருக்கிறாங்க. அதாவது இந்த சங்கத்தை நம்ம எப்படி கொண்டு வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. லாயருங்கிறனால அந்த சட்டபூர்வமான நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு சங்கத்துக்கும் இதே மாதிரி இளைஞர்கள் உள்ள வரமும் தான் வந்து ஒரு மறுமலர்ச்சி வந்து உருவாகுதுங்கிறது தான் நம்ம சொல்லும். நம்ம தொடர்ந்து பண்ணலாம். பெரியவங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சமுதாய சங்கங்களுக்கு அவங்களோட பணியை செஞ்சுக்கிட்டே வராங்க. இளைஞர்களோட பங்களிப்பும் அதில் சேர்ந்து வர்றதுனால அதோட வளர்ச்சி மீண்டும் அது ஒரு பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டு வருது. அதே மாதிரி இந்த நிலைநாடார் சங்கமும் தொடர்ந்து வளர்ச்சி அடைய அனைவருடைய பங்களிப்பும் இருக்கணுங்கிறத பங்களிப்போட இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைய நம்மளும் வாழ்த்துவோம். அதே போல் நம்ம அண்ணன் பாலமுருகன் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில், அதாவது செக்ரட்டரியில் வயசு குறைஞ்ச ஆள் இவங்க தான் செக்ரட்டரியாக வந்திருக்காங்கன்னு. நான் இந்த செக்ரட்டரி ஆகுறதுக்கு முன்னாடி, அதாவது என்னுடைய 35ஆவது வயசுல இந்த சங்கத்தோட துணைத் தலைவராக இருந்தேன். இந்த சங்கத்தில் நான் துணைத் தலைவராக, அதாவது குறைஞ்ச வயசுல 35 வயசுல துணைத் தலைவராக இருந்தால் நான் ஒருத்தன் தான். அதே போல 39 வயசுல செக்ரட்டரியாக வந்திருக்கேன்.
என்னுடைய ஈடுபாடு என்னன்னா, ஒரு இடத்துல நம்ம போய் உக்காந்தா அந்த இடத்த எவ்வளோ நல்லா நடத்த முடியும், இப்படி கொண்டு போகணும், இந்த குறைகள் எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். அதாவது சில இடத்துல நல்லதை பண்ணணும்னு எதிர்பார்க்குறப்போ அது மற்றவங்களுக்கு குறைகளாக தெரியும். அதாவது அவங்களையும் நான் குறை சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டங்கள், இதை இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், இதை இவங்க மாற்றி செஞ்சிருக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களையும் நான் ஏற்றுப்பேன். அதே போல் எல்லார் கருத்துக்களையும் ஏற்றுட்டு பண்ணணும்னா சில பிரச்சனைகள் உருவாகும். சில இடத்துல அண்ணாச்சி இது பண்ண முடியாது அண்ணாச்சி, இந்த இடத்துல இப்படி தான் கொண்டு போக முடியும் அண்ணாச்சி. ஏன்னா ஸ்கூலில் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்க சொல்ல இப்படி நடத்த முடியாது. அதாவது 10,000 நடார் பள்ளிகளுக்கு கொடுத்தா ஸ்கூல் நஷ்டத்தில் இயங்குனாங்க. ஆனால் நாங்கள் நஷ்டத்தில் போகல. அதனால ஸ்கூல் எந்த நஷ்டமும் அடையலை, எந்த வருமானத்தில் எந்த குறையும் இல்லை. ஆனால் சங்கமும் ஸ்கூலும் சிறப்பாக இருக்குது. அதையும் இந்த வேலையை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு இளைஞருங்கிறதுனால அவருக்கு வந்து அந்த ஸ்பீடு இருக்குது. தொடர்ந்து அதாவது ஒரு வயது மூர்த்த நிர்வாகிகள் மற்றும் ஒரு இளைஞர்களையும் அரவணைச்சு இந்த நிர்வாக சபையை கொண்டு போயிட்டுருக்காங்க. நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இந்த சங்கம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. தொடர்ந்து இன்னொரு நிர்வாகியை நம்ம சந்திக்கிறோம். தொடர்ந்து நாடாட்டுடையுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.